வெல்கம் பேக் டு தமிழ் டிடிஹெச் 360. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஏர்டெல் டிடிஹெச்சில் நியூ கனெக்ஷன் வாங்கும்போது என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, ரீசார்ஜ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, அதில் என்னென்ன மாதிரியான சேனல்ஸ் வருது, ஹெச்டி சேனல்ஸ் என்னென்ன வருது, கிட்ஸ் சேனல் என்னென்ன வருது, ஸ்போர்ட்ஸில் என்ன மாதிரியான சேனல்ஸ் கொடுக்குறாங்க, எந்தெந்த பேக்கேஜில் எவ்வளோ உள்ள சேனல்ஸ், என்ன மாதிரியான ரீசார்ஜ் வேல்யூ, நியூ கனெக்ஷனுக்கான எம்ஆர்பி என்ன அப்படிங்கிற முழு டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க வரும். அது மட்டும் இல்லாத செட்டப் பாக்ஸில் என்னென்ன மாதிரியான வெரைட்டி செட்டப் பாக்ஸில் ஏர்டெல் டிடிஹெச்சில் கொடுத்துருக்காங்க, யாருக்கு எந்தெந்த செட்டப் பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எந்த பாக்ஸ் நல்லா இருக்கும், ஒன்லி சேனல்ஸ் மட்டும் வியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான செட்டப் பாக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற முழு டீட்டெயில் எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஏர்டெல் டிடிஹெச் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. பொதுவாகவே ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி ஆஃப் செட்டப் பாக்ஸில் இதுக்கு முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனில் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நார்மல், ஹெச்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம், இந்த ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸை நிறுத்திட்டாங்க. இப்போ வரது பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹெச்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 1, 2, 3 அப்படி 4 அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா சின்ன அட்வான்ஸ், சின்ன சேஞ்சஸ் பண்ணி அடுத்தடுத்த மாடல் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெச்டி வரது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாடல் ஹெச்டி பாக்ஸ் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே மேக் பண்ண ஒரு பாக்ஸ் வந்து ஏர்டெல் டிடிஹெச் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச் பொறுத்த வரைக்கும் 2 பாக்ஸ் ஹெச்டி, அப்புறம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், இந்த 2 பாக்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்கு. இந்த 2 பாக்ஸ்லையும் நீங்க கம்பேரிஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிடிஹெச் பொறுத்த வரைக்கும் ஹெச்டி பாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹெச்டி சேனல்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சேனல்ஸ் மட்டும் தான் வியூ பண்ணிக்க முடியும். இதுவே எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் பிளஸ் ஓடிடி கண்டென்ட் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓடிடி கண்டென்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டார், பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஸும், அப்புறம் ஃப்ரீ சோர்ஸாக இருக்கக்கூடிய யூடியூப் இது மாதிரி பார்த்துக்கலாம். இதுக்கு நீங்க தனியாக இன்டர்நெட் கண்டிப்பாக யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இன்டர்நெட் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு பாக்ஸை நீங்க யூஸ் பண்ண முடியும். சேனல்ஸ் மட்டும் வியூ பண்றேன் எனக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஹெச்டி பாக்ஸே போதுமானது. சேனல்ஸ் பிளஸ் ஓடிடி நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு கண்டிப்பாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஸ்மார்ட் டிவி தான் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்மார்ட் டிவி இருக்கிற இடத்துல ஆண்ட்ராய்டு பாக்ஸ் தேவைப்படவே படாது. உங்களுக்கு ஹெச்டி பாக்ஸ் வாங்கினாவே அதுவே போகணுமானது. இதுவே ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் எந்த ஒரு இடத்துல நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவியும் கிடையாது, ஆண்ட்ராய்டு டிவியும் கிடையாது, எங்கள் வீட்டில் இருக்கிறது நார்மல் டிவி தான் இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு பாக்ஸை கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா டிவி அப்கிரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சுக்கு ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு டிவி வாங்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு சோனிலேயே ஒரு டிவி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 40 இன்ச்சு வாங்குறீங்கன்னா குறைஞ்சது ஒரு 40,000 50,000 வாங்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு பாக்ஸும் கூட. இது மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற நெட்வொர்க்லையும் ஒரு சில பாக்ஸில் கொடுக்குறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் எக்ஸ்ட்ரீம்லேருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 1, 2, 3 அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 4ல் வந்து நிறுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் அப்படியே கொடுத்துட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த வருஷனில் அப்டேட் கொடுத்து ஃபியூச்சர்ஸும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஹெச்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ஸ் மட்டும் தான் வியூ பண்ண முடியும். ஓடிடி கண்டென்ட் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஓடிடி கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு கண்டிப்பாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். புது கனெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டி பாக்ஸில் நார்மல் பேக்கேஜ் அப்புறம் ஹெச்டி பேக்கேஜ் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கு. ஹெச்டி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2349 ரூபாய்க்கு தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஹெச்டி அப்படிங்கிற ஒரு பேக் கொடுக்குறாங்க. அதுவே நார்மல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கும் கொடுத்துருக்காங்க. இதனுடைய எம்ஆர்பி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2299 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து கொஞ்சம் அடிஷனலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் பிரீமியம் ஃபேமிலி எஸ்டி பேக் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. 6 மந்த்துக்கு இது 2749 ரூபா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேனல்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், கிட்ஸ், இதில் இருக்கக்கூடிய எல்லா சேனல்ஸும் மிங்கிள் பண்ணி இது ஒரு பேக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது தமிழ் என்டர்டைன்மெண்ட் எஸ்டி அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேக்கை 1 இயருக்கு கொடுத்துருக்காங்க 3249 ரூபாய்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ் சேனல்ஸும் கொடுத்துருவாங்க. ஆனால் கிட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். தமிழ் என்டர்டைன்மெண்ட்டில் ஃபேமிலி கிட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேனல்ஸ் அதிகமாக இருக்கும், கிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேனல்ஸ் அதிகமாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நார்மலில் இருக்கக்கூடிய எம்ஆர்பி. இதுவே பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் ஹெச்டி கனெக்ஷனுக்காக என்னென்ன மாதிரியான எம்ஆர்பி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுவே நீங்கள் ஹெச்டி பாக்ஸை ஹெச்டி பேக்கேஜ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தமிழ் என்டர்டைன்மெண்ட் ஹெச்டி பேக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்து கொடுத்துருக்காங்க 2349 ரூபாய்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஹெச்டி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சன் டிவி, கே டிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, விஜய் சூப்பர், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க தமிழில். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தமிழ் சேனல்ஸ் நார்மலில் கொடுத்துருவாங்க. இதில் இருக்கக்கூடிய தமிழில் ஹெச்டி சேனல்ஸ் இருக்குது, ஆனால் பேக்கேஜில் வராது. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஜி தமிழ், கலர்ஸ் தமிழ், G3 ஹெச்டி 3 சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கில் வராது. ஹெச்டி சேனல்ஸ் இருக்குது, ஆனால் இது வந்து இந்த பேக்கேஜுக்குள்ளே இன்க்ளூட் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபேமிலி கிட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேக்கு ஹெச்டியில் கொடுத்துருக்காங்க 2649 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அதாவது என்டர்டைன்மெண்ட்லையும் ஃபேமிலி பேக்குக்கும் என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேனல்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் 17 ஹெச்டி சேனல்ஸ் வரும். அதெல்லாம் தமிழில் என்ன
ஒன்று ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர்ஸ் தமிழ் மட்டும்தான் இந்த ஒரு பேக்கில் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரீமியம் ஃபேமிலி ஹெச்டி பேக் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. 3399 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்காக பேக்கேஜ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெகா பேக் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்துக்கு 4599 ரூபாய்க்கான எம்ஆர்பியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியூ கனெக்ஷனோட ஆஃபர். மெகா பேக் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா ஹெச்டி சேனல்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் இருக்கக்கூடிய எல்லா ஹெச்டி சேனல்ஸும், இன்ஃபோடைன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹெச்டி சேனல்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஹெச்டி சேனல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸில் இருக்கக்கூடிய ஹெச்டி சேனல்ஸ், இது எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணி இந்த ஹெச்டி பேக்கை ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது 6 மந்த் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 4559 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் 1 மந்த்துக்கு மட்டும் தான் அவைலபிலிட்டி இருக்குது. 1 இயருக்கு எந்த ஒரு பேக்கும் இதில் வந்து கொடுக்க கிடையாது. இதுவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ், அதிகமான சேனல்ஸ் எனக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த ஒரு பேக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்கும் கூட தான். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்டெல் டிடிஹெச் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சன் டைரக்ட் இல்லைனா டாடா ஸ்கையில் இருக்கேன், மற்ற டிஷ்லேருந்து நான் இது கன்வெர்ட் ஆகி இதுக்குள்ளே வர போகிறேன், ஏர்டெலுக்கு நான் புதுசாக வரணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நான் இது நாள் வரைக்கும் மற்ற டிஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதே டிஷ்ஷில் வச்சுக்கிட்டு, அதாவது பார்த்தீங்கன்னா ஏர்டெல், அதாவது மற்ற நெட்வொர்க்கு சன் டைரக்ட் அப்படின்னா டாடா ஸ்கையோட டிஷ் வச்சுக்கிட்டு நீங்கள் பாக்ஸை மட்டும் நீங்கள் கீழே அடிஷனலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய எம்ஆர்பியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 400 மைனஸ் பண்ணி இதே ஆஃபரில் புக் பண்ணி கொடுப்பாங்க. இதை மட்டும் இல்லாத இன்னும் ஒரு சில அடிஷனல் ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆஃபரில் நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனி டைம் எந்த ஹெல்ப் இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கான ஸ்கீம் மட்டும்தான் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 1 மந்த் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 2499 ரூபாய்க்கு 1 மந்த் பேக்கேஜோட கொடுத்துருக்காங்க. வித் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே சேர்த்து இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு இந்த ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. இதில் 6 மந்த்துக்கான ஆஃபர் இருந்தது, பட் இப்போ அந்த ஆஃபரை டிஸ்கண்டினியூ பண்ணி வச்சிருக்காங்க. 6 மந்த்துக்கு எந்த ஆஃபரும் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ண கிடையாது. 1 மந்த்துக்கு மட்டும்தான் 2499 ரூபாய்க்கு இந்த ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்காங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டிடிஹெச் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கு எனி டைம் எந்த ஹெல்ப் இருந்தாலும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.